மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. இவ்வளவு சீரியஸான நேரத்துல நீங்க முதல்ல அத்தையை போய் பாருங்க. அவங்க கிட்ட பேசுங்க மாமா. நீங்க பேசினா நான் வரேன் மாமா. ஐயோ அம்மா 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 ப்ளீஸ் மா. ஐயோ அம்மா வேணாமா அம்மா. என்னாச்சு மாமா? அம்மா வேணாமா மாமா அம்மா வேணாமா. ரெண்டு விட்டு போயிடாதுக்குமா. அம்மா 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 அம்மா. இருக்கிறதே ரெண்டு பீஸ் தாமா. அதையும் நீ சாப்பிட்டா? டேய் சரி என்ன சொல்ற என் மருமக? அவ்வளோ உன் மகன் நடிச்ச நடிப்புக்கு உன் மரும தெரிச்சு ஓடி வருவா பாரு. ஏமா பரவாயில்லம்மா, உன் மேல கூட அவளுக்கு பாசம் இருக்குதான் செய்து பாரு. டேய் இந்த செல்வியோட திட்டாப்படி வராம என்ன பண்ணுவா? அவளுக்கு நம்ம மேல பாசம் வரும், பாசம் இருக்குன்னு கனவுல கூட நம்பிடாத. பார்க்கதான் எல்லாரும் ஹீரோயின் மாதிரி இருப்பாளுங்க, ஆனா 1 நம்பர் வில்லிங்க. அதுலயும் இப்ப வரும் பாரு இந்த சில்வண்டு, அது எல்லாத்துக்கும் மேல. சும்மாவா கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறா? இவ கில்லாடிதான். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு மொத்த குடும்பத்துக்கும். சரிம்மா, இப்ப என்ன பண்ண போற? அத நீ சொன்னியா? நீ சொன்ன மாதிரியே நானும் பேசிட்டேன். இப்ப வந்துருவாளே, என்ன பண்ணுவ? வரட்டும்டா, என் உயிரையே பணைய வச்சு சூசைட் டிராமா பண்ண போறேன். அம்மா கொஞ்சம் ஆசைப்பட்டதை சாப்பிட்டுக்கிறேனே. சரி சாப்பிடு. போடா, போய் அவ வரலன்னு பாரு. போடா. சரி ரொம்ப சாப்பிடாத, சுகர் வரை ஏறி கிடக்கு. ஹலோ மேடம், சொல்லுங்க. ரஜினி எப்படி இருக்க? நீயே கூட இல்லல்ல, அதான் சூப்பரா ஹாப்பியா இருக்க. தெரியுது, உன் வாய்ஸ்லயே தெரியுது. தெரியட்டும். அம்மா, உனக்கு என்ன திடீர்னு ஏன் நினைப்பெல்லாம் வந்திருக்கு? ஆரம்பிச்சிட்டியா? எப்படியும் உன்கிட்ட நான் சம டோஸ் வாங்குவேன்னு தெரியும். முதல்ல திட்டி முடிச்சிரு, அப்புறம் பேசலாம். சரி ஓகே, உன்கிட்ட பேசாம நான் எப்படி ரஜினி இருப்பேன்னு ஒருத்தி எப்போவோ சொன்னா. நான் அவளதான் தேடிட்டு இருக்கேன். என் கையில மட்டும் கிடைச்சா பேச்செல்லாம் கிடையாது, டைரக்ட் ஆக்ஷன் தான். ரஜினி, நீ கால் பண்ணலன்னு நிஜமாவே எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான்டி. அடிப்பாவி, ஏண்டி? அங்க ஏதாவது பிரச்சனையா இருந்து உன் மனசு சரியில்லைனா தானே நீ உடனே எனக்கு கால் பண்ணுவ. அப்ப கால் பண்ணலன்னா நீ ஹாப்பியா இருக்கன்னு தானே அர்த்தம். உண்மைதான் அனிதா, நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. கஷ்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா பாசிட்டிவா சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஹே சூப்பர் டி, நீ இவ்ளோ எந்துவா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. துக்கம் துன்பம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் சின்னதா நடக்கிற பாசிட்டிவ் விஷயங்கள் மேல இருந்தா எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். கலக்குறியே, சம ஃபோக்கஸ்டா இருக்க போல இருக்கு. அனிதா, உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. சொல்லுடி. உன் ஃப்ரெண்டு ரஜினி இருக்காங்கல்ல, அவங்க வெறும் ரஜினி இல்ல, அவங்க ஒர்க் பண்ற கம்பெனியோட GM ஆயிட்டாங்க. ஹே சூப்பர் டி, கங்க்ராட்ஸ். ஏய் ரஜினி, நீ என்ன இவ்ளோ மெதுவா சொல்ற? கால் பண்ணி சொல்ல மாட்டியா? ஹலோ, நாங்க கால் பண்ணோம், நீங்க தான் நாட் ரீச்சபிள்ல இருந்தீங்க. ஆமாண்டி, சாரி டி. சும்மா அப்படியே ஒரு ஃபேமிலி ட்ரிப் போயிட்டோம், அங்க சிக்னலே இல்ல. இப்போ நீ என்ன திட்டக்கூடாது, இனிமே நான் தான் உன்னை திட்டுவேன். அது சரி, எல்லாம் அந்த GM சீட்டோட எஃபெக்ட். ஆமா, திடீர்னு எப்படி இந்த மேஜிக்? அந்த GM என்னதான் ஆனா? அது நிஜமாவே மேஜிக் தான் அனிதா. such a long story. அப்போ எனக்கு ஒரு ஹெவி ட்ரீட் காத்துட்டு இருக்குன்னு சொல்லு. வீட்டுக்கு வந்தா ட்ரீட் இருக்கு, ஆனா மேடம் தான் பிஸியா இருக்கீங்களே. பிஸி தான், ஆனா இங்கதான் பிஸியா இருக்கேன். என்னடி சொல்ற? புரியல. எங்க? இங்கதான் இருக்கேன் ரஜினி. ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஓ, இங்கதான் வந்திருக்கியா? அப்போ வீட்டுக்கு வராம என்ன பார்க்க வராம எங்க உட்காந்துக்கிட்டு போன்ல கதை கேட்டுட்டு இருக்க? அத சொல்லதான் கால் பண்ண. நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் எதுக்கு கால் பண்ணங்கறதே மறந்து போச்சு போ. நான் வீட்ல தாண்டி இருக்கேன், வீட்டுக்கு வா. இல்ல ரஜினி, நானும் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் வச்சிருக்கேன்.
நான் எங்க இருக்கேன்னு லொகேஷன் அனுப்புறேன், நீ உடனே கிளம்பி வா. வர முடியுமா? என்ன கேள்வி இது? வரேன். என்ன விஷயம் சொல்ல? சஸ்பென்ஸ். நீ நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோ. என்னவா இருக்கும்? சொல்ல மாட்டேங்கிறாளே. மாமா மாமா அம்மா அம்மா வேணாம்மா அம்மா வேணாம்மா அம்மா 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 வந்துட்டமா சீக்கிரம் உள்ள போமா போமா அம்மா 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 ஐயோ திவ்யா அம்மா உள்ள திவ்யா அம்மா 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 அத்தை அம்மா அத்தை அம்மா ப்ளீஸ்மா கதவு திறங்கம்மா அத்தை அம்மா திறங்க அம்மா ப்ளீஸ்மா என்ன பத்தி கொஞ்சமாவது நினைங்கம்மா ப்ளீஸ்மா அத்தை அதெல்லாம் முடியாதுடா. உன்னை பத்தி நினைச்சுதான் அந்த முடிவுக்கே வந்தேன். அம்மா நான் சாகத்தான் போறேன். நீ உன் அப்பா மட்டும் பத்திரமா பாத்துக்கோ. ஐயோ திவ்யா வந்திருக்கேன். அத்தை என்ன மன்னிச்சுட்டு ஆனந்த். சொல்றத கேளு. ஜன்னல் பக்கம் போலாம் வா அம்மா ஐயோ அத்தை அம்மா வேணாம்மா சொன்னா கேளுமா திவ்யா சொல்லு திவ்யா அம்மா வேணாம்மா அம்மா குடிக்காதீங்க அத்தை. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அத்தை? நீங்க முதல்ல வெளிய வாங்க. முடியாது முடியாது. எல்லாருமா சேர்ந்து என் பையனை ஏமாத்திட்டீங்கல்ல. அவன் மனசு வேதனைப்படுறத என்னால பார்க்கவே முடியல. பெத்த வயிறு பத்தி எரியுது. என்னால என் பிள்ளைய இப்படி பார்க்க முடியாது. நான் போறேன். அம்மா 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 ஆனா இது எல்லாத்துக்கும் ரஜினி தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு போறேன். அம்மா அத்தை எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அத்தை. சொன்னா கேளுங்க. மாமா மாமா கொஞ்சம் சொல்லுங்க மாமா. ஐயோ நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் திவ்யா ஆனா அவங்க கேட்கவே மாட்டேறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க வேற பொண்ணு பாருங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் திவ்யா. அதுக்கப்புறமா இப்படி பண்றாங்க. அம்மா வேணாம்மா. உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு. ராதிகா முதல்ல உன்னை ஏமாத்துனா இப்ப இவ உறவு விட்டுற கூடாதுன்னு நினைச்சு நானும் என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டேன். என் புள்ள மனசு எப்படி தவிக்கும். இருக்க கூடாது. இதுக்கு மேல இருக்கவே கூடாது. நான் போறேன். நீங்க போங்க. அத்தை சொன்னா கேளுங்க. உங்க குடும்பத்தோட நல்லா இருங்க. நான் போறேன். சந்தோஷமா இருங்க. அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா இங்க பாருமா. அம்மா 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 இங்க பாருமா. அம்மா அம்மா அத்தை பாருங்க. இங்க பாருமா. பாருங்க அத்தை. அம்மா மாமா அம்மா அத்தை அத்தை என்ன பாருங்க. அத்தை திவ்யா நீ அம்மாவை மயங்காம பாத்துக்கோ. நான் போய் தண்ணியில உப்பு போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை என்னத்த இது? அத்தை எழுந்தீங்க பாருங்க அத்தை. நான் தான் படிப்பு முடிஞ்சு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? ஐயோ நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து
என் பிள்ளைய ஏமாத்துறீங்க. ஆனந்த் பாவம். இல்ல இல்ல அத்தை, அத்தை, அவன் பாவம். அத்தை, 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 இங்க பாருங்க அத்தை. நான் ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அத்தை, நான் ஏமாத்த மாட்டேன் அத்தை. அம்மா இந்தம்மா, அம்மா 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 எந்திரிமா, அம்மா அம்மா இந்தம்மா, இந்த உப்பு தண்ணியை குடிமா. அத்தை, அம்மா அம்மா அத்தை, ப்ளீஸ் மா, குடிங்க அத்தை. அம்மா ப்ளீஸ் மா, அத்தை, அம்மா. எழுந்துக்கோங்க, எழுந்து குடிங்க. ஆனந்த், அத்தை, அத்தை, முதல்ல எழுந்து குடிங்க அத்தை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல. அத்தை, அத்தை, தயவு செஞ்சு குடிங்க அத்தை. கல்யாணம் அத்தை, குடிங்க அத்தை. இப்பவே பண்ணு. கல்யாணம் பண்ணிட்டு படி. அத்தை, 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 நான் சத்தியமா படிப்பு முடிச்சு பண்ணிக்கிறேன் அத்தை. அம்மா, என்ன நம்புங்க அத்தை. அவதான் சொல்றாள்லம்மா. அம்மா இது குடிமா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னமா பண்ணுவேன்? அம்மா குடிமா, அம்மா 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 ப்ளீஸ் மா, அம்மா. சத்தியம், இது சத்தியம். கல்யாணம் பண்ணிட்டு படி. நான் உன்னை படிக்க வைக்கிறேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். திவ்யா, என் அம்மாவை காப்பாத்து திவ்யா, ப்ளீஸ் திவ்யா. அத்தை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தை. நீங்க முதல்ல குடிங்க அத்தை. இல்ல இல்ல, அம்மா குடிமா, அம்மா. நீ ரஜினி சொல்றதுதான் கேப்ப. சத்தியம், சத்தியம் பண்ணு, பண்ணு, சத்தியம் பண்ணு. அம்மா ப்ளீஸ் மா. திவ்யா, இவ சத்தியம் பண்ண மாட்டா. எனக்கு எதுவுமே தேவையில்லை. அம்மா நான் செத்துறேன், என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்ணுங்க அத்தை. அம்மா சத்தியமா, சத்தியம் பண்றேன். அம்மா ப்ளீஸ். அம்மா இப்ப அது இந்த தண்ணியை குடிமா, ப்ளீஸ் அத்தை, இது குடிங்க அத்தை. ப்ளீஸ் மா. எடுத்துக்கோங்க. அம்மா, இன்னும் கொஞ்சமா, இன்னும் கொஞ்சம் குடிமா, கொஞ்சமா. இன்னும் கொஞ்சம் அத்தை. குடிங்க அத்தை. திவ்யா, என் அம்மா பொழைச்சிட்டாங்க திவ்யா. விஷத்தை ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. நீ மட்டும் வரலன்னா நானும் அதே இருப்பேன் திவ்யா. என்ன மன்னிச்சிடுமா. அவன் வருத்தப்படுறது என்னால பார்க்க முடியல. அதான் இப்படி பண்ணிட்டேன். திவ்யா, நீ டெல்லிக்கு போறதுக்கு முன்னால என் பையன் கட்டுற தாலி உன் கழுத்துல ஏறினா போதும். ஆனா நீ படிப்பு முடிச்சிட்டு வர வரைக்கும் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். சும்மா அவளை பயம் காட்டுவேன்னு பார்த்தா இப்படி நிஜமாவே விஷம் குடிச்சு என்னையவே பயமுறுத்திட்டியம்மா. டேய், இவெல்லாம் லேசுப்பட்டவில்லடா. கலெக்டர் ஆக போறவ. இவளை அப்படியெல்லாம் ஏமாத்த முடியுமா? ரிஸ்க் எடுத்தாலும் ரிசல்ட் நமக்கு சாதகமா தானே முடிஞ்சிருக்கு. சரிம்மா, அடுத்து என்ன பண்ண போற? உன் கல்யாணம் தான்டா. குறும்பி. அனிதா, அனிதா, இங்கதானே வர சொல்லிருந்தா, காணோம் அவள. அனிதா, கால் பண்ணலாம். ஆண்டி, பயந்துட்டியா? ரஜினி எப்படிமா இருக்க? வணக்கம் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்.
நீங்க வந்திருக்கீங்கன்னு இவ சொல்லவே இல்ல. வா வந்து உட்காரு. வாமா. வா 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 உட்காரு. சஸ்பென்ஸா இருக்கட்டும் தாண்டி சொல்லல. இதுல என்னடி சஸ்பென்ஸ்? நீ மட்டும்தான் சஸ்பென்ஸ் வைக்கணும், நாங்க வைக்க கூடாதா? நான் என்னடி செஞ்சேன்? அம்மா ரஜினி, நீ ஜிஎம்ஐடிஎம்ஏ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அங்கிள். அம்மா என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க, அதுவும் அப்பா அம்மா கூட? அம்மா, நீ ஒரு நல்ல விஷயம் சொன்ன மாதிரி நாங்களும் ஒரு நல்ல விஷயம் சொல்லதான் வந்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல, எங்க வீட்ல யாருக்கும் அடங்காம எங்களை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கானே ஒரு ஃப்ராடு. பார்த்திபனா? அவனேதான். அவனை அடக்கி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். என்னடி பாக்குற? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு அப்பா சொல்லிட்டாரு. அவனுக்கா? அவனுக்கு கல்யாணமா? ஆமாண்டி. ஆமாமா, அவனுக்கு தான் கல்யாண வயசு வந்துடுச்சே. அவனை ஒரு வேலைக்கு போடான்னு நானும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறான். பொண்டாட்டி வந்தப்புறம் பேச முடியுமா? 4 மிதி மிதிச்சு வேலைக்கு போடான்னு சொல்லுவா. நீங்க டெய்லி அப்படிதான் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? நான் ஒன்ன சொல்லலமா, பொதுவா சொன்னேன். நீதான் தங்கமாச்சே. எங்க அப்பாவுக்கு அனுபவம் பேசுது. ஆனா அவன் அப்படியெல்லாம் இல்ல. நல்ல பொறுப்பான பையன்தான், செம்ம பிரில்லியன்ட். கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கட்டுமே. கேட்டீங்களாப்பா? நான் தான் சொன்னேன்ல, இவ இப்படிதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பான்னு. நல்ல பையன்தாம்மா, ஆனா இப்படியே விட்டுட்டா கெட்டு போயிடுவானு பயமா இருக்கு. எதுவுமே அளவோட இருந்தா தானே நல்லது. ஏ ரஜினி, பொண்ணு வீட்ல எல்லாம் பேசியாச்சு. அவங்களுக்கு 99% ஓகே தான். நேர்ல ஒரு தடவை பாத்துட்டாங்கன்னா பிக்ஸ் ஆயிரும் தான் தோணுது. இவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா எனக்கே இப்படி படபடன்னு வருது. இல்ல, இது தப்பு. இந்த ஃபீல் எனக்கு வரவே கூடாது. ஆனா சார் கிட்ட இதெல்லாம் சொன்னா இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். ரஜினி, நீ தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன அனிதா, சொல்லு. நான் உனக்கு பொண்ணு வீட்டு அட்ரஸ், லொகேஷன் எல்லாம் ஷேர் பண்றேன். நீ எப்படியாச்சும் பார்த்திபன் அங்க கூட்டிட்டு வந்துடுறியா? நானா? நான் எப்படி கூட்டிட்டு வர்றது? அவன் நம்பவே மாட்டான். போடி, நீ சொன்னா மட்டும்தான் அவன் நம்புவான். பொண்ணு பார்க்க போறன்னு மட்டும் சொல்லிடாத. வேற ஏதாச்சும் சொல்லி அவனை கூட்டிட்டு வந்துடு ரஜினி, ப்ளீஸ். அவனுக்கு நாங்களாம் இங்க வந்திருக்கோம் தெரியாது. தெரிஞ்சா ஓடிடுவான். அதனால நீ பார்த்து கூட்டிட்டு வா. ஏ ரஜினி, என்ன தைரியமா இரு. நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்பான், உடனே வந்துருவான். சரி, நான் போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படியாச்சும் பேசி அவனை கூட்டிட்டு வந்துரு. சரியா? மா வா. வாங்க போலாம். ஏய், தம்பி பாத்து ஓட்டு தம்பி. என்ன தம்பி இப்படி ஓட்டுற? எவ்வளவு படாம இருந்தா குடும்பத்துல என்ன நம்பி 4 பேர் இருக்காங்க தம்பி. சாமி, என்னால முடியல சாமி. நிறுத்து நிறுத்து நிறுத்து. முடியலடா அப்பா.
ஆணையிடுங்கள் ஆலம்பனா. தங்களுக்கு இந்த ஜீனி என்ன செய்ய வேண்டும்? ஆமா, இந்த பூதம் என்ன பண்ணிட்டு இருக்கு? வேற என்ன செய்யும்? வழக்கம் போல நான் கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். இந்த பூதத்துக்கு வேற வேலையே கிடையாதா? இப்படியே ஊர் சுத்திக்கிட்டே தான் இருப்பியா? ஏங்க, நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். 1000 வேலையா அங்க இங்க அலைஞ்சிட்டு இருப்பேன். ஓஹோ, அப்போ வேற முதலாளி கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டியா? எனக்கு நானே முதலாளி. ஆனா ஆலம்பனா அழைத்தால் உடனே வந்து நிற்கும் இந்த ஜீனி. இப்போது ஆலம்பனா அழைக்கிறாரா? உன்னை வர சொன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்பவுமே என்னால பேச முடியாது பார்த்திபா. ஏன்டா இப்படி பண்ற? என்னை ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற? இது தப்பு. இந்த ஃபீல் எனக்கு இருக்கவே கூடாது. ஹலோ, ஏங்க, பூதத்தை கூப்பிட்டா வேலை கொடுக்கணும். இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அது அது நான் உன்னை பார்க்கணுமே, அதுவும் இப்பவே. எங்கே வர வேண்டும் என்று ஆணையிடுங்கள் ஆலம்பனா. நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், அங்கிருந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ. அங்கிருந்து நாம இன்னொரு இடத்துக்கு போகணும். சூப்பருங்க, போயிடுவோம். லொகேஷன் அனுப்புங்க. எப்படி வந்து நிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இங்கதான். ஓகே. யார் வீடு இது? முதல்ல வண்டியை விட்டு இறங்கி வா, உள்ள போலாம். அப்புறம் தெரியும் யார் வீடுன்னு. இது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடுன்னு நினைக்கிறேன். நான் வரணுமா? வேண்டாம் தான் எனக்கும் தோணுது. ஆனா அது தப்பு. அப்படி தோணக்கூடாது. சரி, வரேன். ஆனா ஒண்ணுங்க, என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? என்ன? நீங்க ஏதோ சிக்கல்ல மாட்டி விட போறீங்கன்னு தோணுது. எதுவா இருந்தா என்ன, பாத்துக்கலாம் வாங்க.